சிறு வயதிலேயே காற்பந்து விளையாட்டின் மீது காதல் கொண்டு அண்ணனை போன்று தாமும் விளையாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இதில் களம் இறங்கி இன்று தமது 12வது வயதிலேயே ஜேடிடி ஜோஹர் காற்பந்து அணியில் விளையாடுவதற்கு தேர்வாகி இருக்கின்றார் புக்கிட் மர்தாஜாமைச் சேர்ந்த யோகின் ரெங்கநாதன். இளம் வயதிலேயே இந்திய சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்துள்ள தாசிக் பர்மாய் தேசிய பள்ளி மாணவரான யோகினுக்கு வீராமுடா அகாடமியில் காற்பந்து தொடர்பான கல்வியினை மேற்கொள்வதற்கு 8 வயதிலேயே வாய்ப்பு கிட்டியுள்ளது. எனக்கு ஃபுட்பால்னா எங்கள் அண்ணனை பார்த்து அதோட எனக்கே சொந்த ஆர்வம் வந்துச்சு. அது பார்த்து ஏன்னா இப்போ நிறைய விளையாட்டு இருக்குது, பேட்மிண்டன், ஹாக்கி, கிரிக்கெட். ஆனால் எனக்கு பிடிச்சது பந்து விளையாட்டு. நான் அது ஒரு ஃபன்னாக எடுத்து விளையாடுறேன். ஆனால் எனக்கு இந்தமாரி நிறையா கிடச்சிருச்சு. அதோட தான் நான் இன்னும் ஜெயித்து கிடச்சிருச்சு, இப்போ இதிலே ஃபோக்கஸ் பண்ணலாம் தான் எனக்கு பந்து விளையாட்டு பிடிச்சிச்சு. நான் 3 வயசுலேருந்து விளையாடுவேன். நான் கிளாப் வந்து 6 வயசுலேருந்து அந்த 3 வயசுலேருந்து அண்ணன் விளையாடுவான். நான் அவனை பார்த்து சைடில் எங்கேயாச்சும் விளையாடுவேன். அது பார்த்து தான் 6 வயசில் நான் கிளாப் புந்தேன். அப்புறம் அந்த கிளாப் நிறையா கேம் போடல, அவங்க உள்ள கேம் தான், பின்னை உள்ள தான். அதனால தான் நான் வீராமுடா புந்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அலுஸ்தால, அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இன் வீராமுடா. அதோட தான் நிறையா கேம் கேள் போனேன். அப்போ எப்படி சொல்ல, கேள்னா நெகிரினே தெரியாது. ஜோஹர் போயிட்டேன், எப்படி சொல்ல, ஒரு நெகிரியை சுற்றி பார்த்துட்டேன், மேஷாவோட நெகிரியை. விளையாட்டோடு சேர்ந்து கல்வியிலும் சிறந்து விளங்குகின்றார் இவர். சிறந்த காற்பந்து வீரராக உருவாக முயற்சித்து வரும் யோகினுக்கு மலேசியாவை பிரதிநிதித்து ஜப்பானில் ஒரே ஒரு இந்திய விளையாட்டாளராக பங்கேற்றது வாழ்வின் மறக்க முடியாத தருணமாகும். மண்டே ஸ்கூல் ட்ரைனிங் இருக்கும். ஸ்கூல் ட்ரைனிங்கு இப்போதான் அது முடிஞ்சு இப்போ 8th இல்லை, நான் ஜெயித்து இப்போ 8th இல்லை. ஆனால் இப்போ 8th ஸ்கூல் முடிஞ்சு வீராமுடா போனோம். வீராமுடா போய் நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். நான் கிளாஸ் கட் பண்ண மாட்டேன். இப்போ எங்களுக்கு கிளாஸ் தம்பான் இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக. நான் கிளாஸ் தம்பான் போயிட்டு பலி பண்ணணும். துருசாக ஸ்கூல் ட்ரைனிங் இருக்கும். ஸ்கூல் ட்ரைனிங் முடிஞ்சோடனே வீராமுடா போனோம். கற்சிலையை பார்த்து வியக்கும் அதே வேளை சிலையை செதுக்கிய சிற்பியின் கரங்களை ஒருபோதும் மறந்திடக்கூடாது. அந்த வகையில் ஆரம்பத்தில் சுட்டியாக இருந்த யோகினை ஒரு சிறந்த காற்பந்து விளையாட்டு வீரராக உருவாக்கியுள்ளனர் தாயார் வேளாங்கண்ணி மற்றும் பயிற்றுனர் தனா இருவரும். அம்மா முன்ன கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. இப்போ கம்பெனியில் லீவ்லாம் ரொம்ப இல்லை. அப்போ தான் நான் கேளுக்கு ரொம்ப போவேன். அதனால் எங்கள் அம்மா விட்டுட்டு கிரேப் போடுறாங்க. அதனால தான் இப்போ நான் எங்கே போனாலும் என்னை சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. தனது மகனுக்காக தன்னுடைய முழுநேர வேலையை விட்டுவிட்டு வாடகை கார் ஓட்ட ஆரம்பித்தவர் தான் யோகினின் தாயார். இந்த வேலையை செய்தால்தான் நினைத்த நேரத்தில் மகனை பயிற்சிக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்பதற்காகவே தாம் இந்த முடிவை எடுத்ததாக கூறுகிறார் இவர். 5 வயசா இருக்கும் போதே அவர் ஒரு டோர்னமெண்ட்ல விளையாண்டாரு, PKNSல. ஸோ அவருக்கு 8 வயசு அந்த அண்டர் 8 டோர்னமெண்ட்க்கு விளையாண்டாரு. ஆனால் அவருக்கு 5 வயசு தான் அப்போ. ஸோ விளையாண்டப்ப அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கல, இருந்தாலும் அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் பந்து விளையாடுறது. ஸோ அப்போ பெருசாக அவருக்கு அந்த டேலண்ட் ரொம்ப இருக்குது. அவர் ஆர்வத்தை பார்த்து நானும் ஓகே, இவர் அந்த பந்து விளையாடல ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு அவர் அந்த கிளப்பில் சேர்த்து விட்டது. அண்ட் தென் 8 வயசில் தான் அவர் வீராமுடாக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். ஒரு கோச் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம். இந்த கூப்பிட்டு போகும்போது கோச்சஸ் பார்த்தாங்க அவரோட டேலண்ட்டு, அவர் விளையாடுறது. ஓகே, இந்த பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அவர் நல்லா விளையாடுறாருன்னு சொல்லிட்டு அவர் எப்போதும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தான் இருக்க ஆரம்பித்தார். 8 வயசாக இருக்கும்போது அவர் 10 வயசுக்கு விளையாடுவார், 11 வயசுக்கும் விளையாடுவார். தென் அப்படியே ஒரு படி மேலே தான் விளையாடிக்கிட்டு இருந்தார். அந்த அண்ணனுங்க கூட விளையாடுறப்ப கூட அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸில் தான் இருப்பார். ரிசர்வில் ரொம்ப இருந்ததில்லை, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான். ஏன்னா அவரோட விளையாட்டு அப்படி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டி, ரொம்ப நோட்டி, பந்து எடுத்துகிட்டு போனோன்னா சொந்தமாக போய் கோல் அடிக்கணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு சரியான கோச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால. தென் வீராமுடா பூந்ததுக்கு அப்புறம் தான் கோச் அவிஷ் அண்ட் கோச் தனா 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு. அவருக்குன்னே ஒரு கோச் தனியாக இருக்கும், அதாவது கோச் தனா இருப்பாங்க. ஏன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே ஒரு கோச் இருக்கணும். தென் அவர் அப்படியே அவரை பாலிஷ் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் வந்திருக்காருன்னு சொல்லுவேன்.
ஸ்கூலு, அகாடமி டூனாஸ் அண்ட் தென் கிளப் 3 இதில் இருக்கார் பந்து விளையாட்டில். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்கூல் வந்து ஸ்கூல்லையும் மார்னிங் ட்ரைனிங் இருக்கும் அண்ட் தென் கண்டினியூ படிப்பு அப்படியே பண்ணிவிட்டு கிளாஸ் தம்பான்னு இருக்கும். 3:45 தான் அவருக்கு கிளாஸ் முடியும். கிளாஸ் முடிஞ்சதோடைய தென் ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்லி இருக்கும். ஒரு 4:30க்கு ஸ்கூலில் இருக்கணும். 3:45 முடிஞ்ச உடனே 4:30க்கு அவர் ஸ்கூலில் மறுபடியும் இருக்கணும். ஸோ அவரை நான் விறுவிறுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவரை குளிப்பாட்டி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தென் ஹோம் ஒர்க் இருக்குன்னா காடியிலே செய்ய சொல்லிவிட்டு மறுபடியும் கொண்டு ஸ்கூலில் விட்டுருவேன். ஸ்கூல் முடிஞ்சதோடையே ட்ரைனிங் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு 7:30 அந்த மாதிரி முடியும். 7:30 முடிஞ்சதோடய அகாடமி வீராமுடா ஜாவிக்கு போகணும். ஸோ 8 மணிக்கு அங்கே ட்ரைனிங்கு. ஸோ அங்கே 8 மணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10:30க்கு முடிஞ்சிடும். முடிஞ்சதோட நாங்கள் வீடு போய் சேர ஒரு 11 மணி அப்படி ஆயிரும்ல, 11:30 ஆயிரும். டெய்லி அவரோட வேலை இதுதான். இந்த மாதிரி அவர் போயிட்டு லேட்டாக தூங்குறது தான், ஆனால் காலையில் எழுந்திருவார் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இப்போ ஜேடிடி அகாடமி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவர் 10 வயசாக இருக்கும் போதே கேட்டிருந்தாங்க. ஒரு செலெக்ஷனில் பார்த்துட்டு அவரை கேட்டிருந்தாங்க சைன் பண்ண சொல்லி. அப்பயே சைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து அப்போ 10 வயசு தான். சின்ன வயசுலேயே அங்கே அனுப்பணுமா, ஏன்னா அங்கே போயிட்டு ஆசிரமாவில் தான் இருக்கணும். ஸோ அதனால நான் வந்து விடல. அவர் வந்து அகாடமியில் இருக்கட்டும் அப்படின்னு. தென் ஒரு 2 இயர்ஸாக அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த மாதிரி அவரை சைன் பண்ணுறதுக்கு. பட் நாங்கள் வந்து எப்படி சொல்லுவோம், ரொம்ப இது கொடுக்கல, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியே வச்சுருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்லாங்கோ எஃப்சியும் கேட்டிருந்தாங்க, அவரை சைன் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லாங்கோ எஃப்சி சைன் பண்ண கேட்ட உடனே மறுபடியும் வந்து ஜேடிடி எங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவரை வந்து சைன் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரோட எய்ம் முன்ன வந்து ஏஎம்டி போகிறது தான். அதுக்கப்புறம் இப்போ அவரோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் பேர் ஜேடிடியில் இருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு, ஜேடிடி போனாலும் ஓகே தான், நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரால் முடியாது, இவர் ஒத்துழைக்க மாட்டார் என்ற கருத்துக்களை எல்லாம் முறியடித்து யோகினால் முடியும், நிச்சயம் அவன் சாதிப்பான் என்ற திடமான எண்ணத்துடன் அவரை பயிற்றுவித்த பயிற்றுனர் தனா யோகினின் வாழ்வில் முக்கிய அங்கமாய் திகழ்கின்றார் என்றால் அது மிகையாகாது. வீராமுடா அகாடமியில் வந்து இஸ் மிக்சர் பட் மெஜாரிட்டி வந்து மலேஸு. எங்களோட கிளப் வந்து மல்லே ஓனரு. ஸோ மெஜாரிட்டி வந்து மலேஸு. இந்தியன்ஸ்னு வரும்போது நினைக்கிறேன் அண்டர் 12 வந்து யோகின் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. மலேசியில் இருக்கிற கிளப்பில் நான் ஒரு இந்தியன் கோச்சாக இருக்கும்போது என்னோட வாஞ்சி ஆசையம் வந்து என்னோட இந்தியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்பாலர்ஸ் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும், நல்லா வரணும். ஸோ அந்த வகையில் வந்து நான் பேலன்ஸ்டாக ஃபேராக இருக்க பார்ப்பேன். பட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷனும் கொடுத்து எப்படி இவங்க வந்து இன்னும் சிறந்த பிளேயராக வருது, எப்படி வந்து எக்ஸல் பண்ணுறது சக்ஸஸ் ஆகிறதுக்குன்ட்டு ரொம்ப கோச் பண்ணி எங்கள் கற்றுக் கொடுப்பேன். அவர் வந்து வீராமுடாக்கு வரும்போது வயசு 8. பட் அவரோட டேலண்ட் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு ஃபுட்பாலராக இருந்து என்னன்னா வந்து அவரோட ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸும் ஷூட்டிங்கும் இதுதான் வந்து மெயினாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு அந்த டீமுக்கு. அவர் வந்து விட்டார்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவார். கீழேன்னு விட்ட ஆரம்பித்தார்னா எல்லாத்தையும் பாஸ் பண்ணி தாண்டி போயிட்டு கோல் அடிச்சிருவார். ஸோ அந்த டீமில் இருக்கும்போது ஒரு டீம் பிளேயராக தான் இருந்தார். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது அவரை வந்து ஒரு கோச் வச்சு நாங்கள் அந்த மாதிரி நடத்தும் போது அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் பலவீனங்கள் பார்த்தோம். ஏன்னா அவர் காது கொடுத்து கேட்கல, அவர் சொந்த விளையாட ஆரம்பித்தார். பட் அடுத்த டோர்னமெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா 2 கோச் வைக்கும். ஸோ கிளப் ஓனர் வந்து ஹோல் டீமை நடத்துகிறாருன்னா எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டாங்க. நீ வந்து யோகினை மட்டும் கோச் பண்ணு அப்படின்ட்டு. ரொம்ப சுட்டித்தானும். ஸோ கேமில் ட்ரைனிங்கில் வந்து கரெக்டாக தான் இருந்தார், நல்லா விளாண்டார். மேபி அவரோட ரா டேலண்ட்னால எங்களுக்கு கிடைச்ச அந்த ரா டேலண்ட்னால அவர் ஒரு சொந்தமாக விளாட ஆரம்பித்தார், இப்படின்னு செஞ்சுட்டு இருந்தார். பட் அவுட் சைட் ஃபீல்டுக்கு அப்புறம் கேமுக்கு அப்புறம் ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து வெளியே இருக்க அந்த சுட்டித்தனம் வந்து எங்களால் தாங்கவே முடியல. ஸோ அவரோட ஹெட் கோச் அவர் நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து ஷைகாவிஷ் வந்து சொன்னார், இந்த தமிழ் பையன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணாம் பரவாயில்ல, எங்கேன்னு வந்தாலும் அங்கேயே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் சொன்ன முடியாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் சொன்னார், இந்த பையன் வந்து நீ மட்டும் கோச் பண்ண ஆர்மி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது தான் வந்து என்னென்ன சுட்டித்தனம் அவர்கிட்ட இருக்க ஆரம்பிச்சிச்சோ வந்து அதை வந்து ஸ்லோவாக டிசிப்ளின் மூலயமா இந்த
விளையாடுற நேரத்தில் ஏதோ தவறு பண்ணுறாரா, அந்த சுட்டித்தனம் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவர் கோச் பண்ணுறதுக்கு வந்து நான் தமிழில் பேசணும், இங்கிலீஷில் பேசணும், புரிய வைக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து 2 கோச்சே இவர் ஸ்பெஷலைஸ்டாக வந்து நான் ஒரு கோச் அவருக்கு மட்டும் ரொம்ப கற்றுக் கொடுத்துருந்தேன். பட் ஆஃப்டர் தட் 9, 10லாம் போகும்போது நல்லா விளாட ஆரம்பிச்சுன்னு டீம் பிளேயராக ஆகணும்னு இட் வாசன் ப்ராப்ளமாக இல்லை, ஒரு பிரச்சனையாக இல்லை, நல்லா விளாட ஆரம்பித்தார். யோகின் வந்து ஜேடிடியில் கிடச்சது வந்து ஒரு சக்ஸஸ், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விக்டரி எங்களோட கிளப்புக்கு. ஸோ அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் போகிற பிரயாணம் வந்து அவர் ஒண்டி தான் இருக்க போகிறார். இவ்வளோ நாளாக வந்து கிராஸ்லூரில் அன்டில் 12 years old வரைக்கும் வந்து அம்மா கூட இருந்த கோச், எத்தனை வருஷம் இருந்த கோச்லாம் இருக்கிறாங்க. பட் இந்த ஜேடிடிக்கு போனோடனே அவர் வந்து 13 வயசில் போகிறாரு. அது வந்து மோட்டோ டீமாக இருக்கும்போது அது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும். அவங்க வந்து ஆசிரமத்தில் தான் தங்கணும், அது போகிற ஸ்கூல் அதெல்லாம் அவங்களே அனுப்ப போகிறாங்க. ஸோ அவர்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து கண்டினியூஸாக வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். பிள்ளைகளின் திறன் அறிந்து அதற்கேற்ப அவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்போது அதில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பதற்கு யோகின் ஒரு உதாரணம். அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையில் இந்தியர்களின் வசந்த காலம் திரும்புவதற்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இவர் விளங்குகின்றார். காற்பந்து துறையில் இவர் மேலும் பல உச்சங்களை அடைய நமது வாழ்த்துக்கள்.